என்னோட மிஸ்ஸஸ்க்கு ஒரு 5 வருஷமா விடாத பேக் பெயின். நானும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. எங்க போய் அந்த இது பேக் பெயின் குணமாகவே இல்லை. கடைசியா சுந்தரேசன் ஐயாவோட பழக்கம் ஏற்பட்டு அவர் வந்தார் என்னைய பார்க்க. பயங்கரமான மிராக்கிள். இன்னைக்கு இருக்க மருத்துவ உலகத்துல கடந்த ஒரு 5 நாளைக்குள்ள மட்டும் என்னோட சுத்தி இருக்கவங்க 4 பேருக்கு ஆஞ்சியோ பண்ணியிருக்கிறதா எனக்கு தகவல். சும்மா வழக்கத்தினுட்டு மூச்சு பிடிச்சா கூட உடனே ஆஞ்சியோங்கிற மாதிரி கண்டிஷனுக்கு வந்துருச்சு. பண்டைய காலங்கள்ல இருந்து நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. அதை நம்ம நம்ப மறுக்கிறோம். காரணம், ரிசல்ட் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். ஒரு வாரம் 10 நாள் 1 மாசம் ஆகும். போய் இன்ஜெக்ஷன் போட்டா உடனே முடிஞ்சிடும். வலி குறைஞ்சிருச்சு, ரிசல்ட் உடனே வந்துடும். ஸோ தயவு செய்து நம்புங்க, நம்ம பண்டைய கலாச்சாரங்களை நம்புங்க. இதுல அவங்களுக்கு என்னோட மிஸ்ஸஸுக்கு போய் 3 மாசம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம். மதுரைக்கு போனோம். இங்க இருந்து 3 மாசத்துல அவங்க பேக் பெயின் போயிட்டு களரி கத்துக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒரு வழியில இருந்தவங்க அவங்க தற்காப்பு கலை பண்ற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. இதை அனுபவிச்சு நான் சொல்றேன். அதனால இந்த அமைப்புகளை வச்சு நம்ம பயன்பெறணும். நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கணும். நம்ம எதை நினைச்சு பயப்படுறோமோ அதை நினைச்சு பயப்படக்கூடாது. அதவே நம்ம ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கணுங்கிறதா என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.